Hi students, welcome to our academy. TNPSC அவங்களுடைய ரிசல்ட்ஸ் அடுத்தடுத்து ஒரு 4 ரிசல்ட்ஸ் கண்டினியூஸா ஒரே நாள் தமிழ்ல சொன்ன மாதிரி ஒரே நாள்ல 4 ரிசல்ட் வந்து இவ்வளவு வருஷம் பெண்டிங் இவ்வளவு மாசங்கள் பெண்டிங்கா வச்சிருந்த ரிசல்ட் ஒரே நாள் 4 ரிசல்ட் விட்டுருக்காங்க. ஆனா நம்மளுடைய ரிசல்ட் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற குரூப் 2 ரிசல்ட் வெளியிடுது. ஓகேங்களா? என்ன ரிசல்ட் தான் அப்படி வெளியிட்டிருக்காங்க பார்த்து அதுக்கடுத்து ஒரு நோட்டிபிகேஷனும் இன்னைக்கு காலையில நேற்று வந்து இந்த ரிசல்ட் வந்தது, இன்னைக்கு காலையில ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம டீட்டெயில்டா பேசிடலாம். ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் வந்து முந்தானேத்து வந்து ஒரு ட்விட்டர் வந்திருந்தது. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய என்ன சொல்றது அப்படின்னா அவங்க அந்த ஜட்ஜ்மெண்டோடைய ஆர்டரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. அந்த அறிவிப்பின் அடிப்படையில டிஎன்பிஎஸ்சி அதுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட்ஸையும் வந்து ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் பிளானிங், ஓகே, டவுன் கண்ட்ரி பிளானிங் சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் நடந்தது. அந்த எக்ஸாம் வந்து மே மாசம் நடந்தது. ஓகே, நம்மளுடைய குரூப் 2 டைம்ல நடந்தது. அந்த எக்ஸாமோட ரிசல்ட் நேத்து வந்திருக்குது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், ஓகே, அந்த எக்ஸாமோட ரிசல்ட் நேத்து வந்திருந்தது. இது எல்லாத்துக்குமே ஓரல் டெஸ்ட் இருக்குது ஆக்சுவலா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஆடிட் அந்த டிபார்ட்மெண்டோட ரிசல்ட்டும் நேத்து வந்திருந்தது. லாஸ்டா பிசியாலஜிஸ்ட், ஓகே, பிரிசன் டிபார்ட்மெண்ட்ல அந்த டிபார்ட்மெண்ட் ரிசல்ட், அதுக்கு இன்டர்வியூ கிடையாது, அதோட ரிசல்ட்டும் நேத்து வந்திருந்தது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட அப்போ ஒரே நாள்ல 4 எக்ஸாமோட ரிசல்ட் வந்து ஒரே நாள்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே சின்ன எக்ஸாம், அதனால ஓகே ஒரே இதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்மளுடைய ரிசல்ட் தான் ஆக்சுவலா பெண்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் இந்த 2 ரிசல்ட் பெண்டிங் இருக்குது. அந்த ரிசல்ட்டும் அவங்க ஷெட்யூல் பண்ண மாதிரி அக்டோபர் மாசமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? அதிகபட்சம் நம்ம இந்த வாரமே வெளியிடணும். ஓகே, அதுதான் எல்லாருடைய வேண்டுகோளா இருக்கும். நம்மளும் எதிர்பார்க்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா மெயினா ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நோட்டிபிகேஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டிபார்ட்மெண்ட் படிச்சவங்க மட்டும் தான் எழுத பண்ற மாதிரி எக்ஸாம். சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் இந்த தமிழ்நாடு ஃபிஷரிஸ் சபார்டினேட் சர்வீஸ். ஓகேங்களா? ஒரு ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்ல ஒரு எக்ஸாம் நடக்க போகுது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சிபிடி எக்ஸாம் தான், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். நம்ம குவாலிஃபிகேஷன் வேகன்சி தான் பார்க்கலாமா? வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 24 வேகன்சி, மாடரேட்டான வேகன்சி. ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் 35, குரூப் 2 லெவலை விட கொஞ்சம் அதிகமான ஒரு ஸ்கேல் தான். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி கூட இருக்கு பாருங்க. ஓகே, ஜெனரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி, அப்புறம் பிசி ஜெனரலுக்கு வந்து 3 வேகன்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜெனரலுக்கு வந்து 2 வேகன்சி. ஓகே, ஒவ்வொரு வேகன்சி மொத்தம் 24 வேகன்சி அலாகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் எல்லா எக்ஸாமும் இனிமேல் கன்ஃபார்ம் வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் அடுத்த வருஷம் தான் இருக்க போகுது. ஓகேங்களா? அதாவது ஆல்ரெடி நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் பார்த்தோம், குரூப் 3 பார்த்தோம். இது எல்லாமே அடுத்த வருஷம் பொங்கலுக்கு அப்புறம் 28, 27 அந்த டைம்ல தான் இருந்தது. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் 7/2/2023 காலையில ஒரு எக்ஸாம், மாலையில ஒரு எக்ஸாம். எக்ஸாம் டீட்டெயில் வந்து நம்ம கடைசியா பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூனிக்கான குவாலிஃபிகேஷன். என்ன அப்படின்னா மஸ்ட் பொசஸ் டிப்ளமோ இன் ஃபிஷஸ் டெக்னாலஜி அண்ட் நேவிகேஷன் அவார்டட் பை த ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஒண்ணு இல்லை, அதாவது டிப்ளமோ படிச்சிருக்கணும். எதுலனா ஃபிஷரி டெக்னாலஜிலையும் அண்ட் நேவிகேஷன்லையும் இந்த 2 இதுலையும் டிப்ளமோ டிகிரி படிச்சிருக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு சயின்ஸ் டிகிரியை சுவாலஜியை மெயின் சப்ஜெக்டா படிச்சிருக்கணும். அப்படின்னா ஒண்ணு இல்லை, பிஎஸ்சி சுவாலஜி படிச்சிருக்கணும், அவ்வளவுதான். ஓகே, மேபி ஒரு சில பேர் வந்து பிஎஸ்சி சுவாலஜி படிச்சிருப்பீங்க, சயின்ஸ் டிகிரி எடுத்தவங்க, அவங்க எலிஜிபிளா இருக்கலாம். அப்படிதான் வச்சு மஸ்ட் பொசஸ் டிகிரி ஆஃப் பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ். இது அதிக பேர் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு சில பேர் யூனிக்கா ஒரு சில விஷயம் படிச்சிருப்பீங்க. ஆனா இந்த மஸ்ட் பொசஸ் இந்த சுவாலஜி மெயின் சப்ஜெக்டா வச்சு படிச்சவங்க நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க இந்த எக்ஸாம் கம்பல்சரி அப்ளை பண்ணுங்க. அது அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்குது. இந்த 2 பேர் படிச்சவங்க வந்து ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி டிஎன்பிசி தான் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேப்பர் மட்டும் கஷ்டமா இருக்க போது, இன்னொரு பேப்பர் ஆஸ் நார்மல் பேப்பர் தான். ஓகே, இப்போ எக்ஸாமோட பேட்டர்ன் பார்க்கலாம். ஓகேங்களா? மீதி எல்லாமே நார்மல் ப்ரொசீஜர் தான். எல்லாமே நமக்கு ஆஸ் நோட்டிபிகேஷன் என்ன இருக்குமோ அதே நோட்டிபிகேஷன் தான். எஸ், எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாமா? சிபிடி எக்ஸாம் தான், அது ஒரு பெனிஃபிட். ஓகே, சீக்கிரமா ரிசல்ட் வந்துடும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சீக்கிரமா ரிசல்ட், சீக்கிரமா வேலைக்கு போயிடலாம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் காலையில பேப்பர் 1 நடக்க போனா இது 2மே அப்ஜெக்டிவ் பேப்பர் தான். பேப்பர் 1 நடக்க போனா ஃபிஷரி டெக்னாலஜி, அப்படி இல்லைன்னா சுவாலஜி. இந்த 2ல எதுனா நீங்க செலக்ட் பண்ணலாம். ஓகே, நீங்க என்ன படிச்சீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி. மேபி பிஏ சுவாலஜி படிச்சீங்கன்னா நீங்க சுவாலஜியே செலக்ட் பண்ணலாம். டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். ஓகே, 300 மார்க்ஸ், அப்போ 200 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல் 200 கொஸ்டின் இருக்கும், 300 மார்க். இதுதான் பேப்பர் 1. அடுத்து பேப்பர் 2 என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் 2ல பார்ட்டி வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். அதுக்கு மார்க்ஸ் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. 40%, அதாவது 60 மார்க் எடுத்தாலே போதும். ஓகே, இது ஈஸி, எல்லாரும் பாஸ் ஆயிடலாம், இதை விட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்து ஜெனரல் ஸ்டடிஸ். இதுதான் நம்ம நார்மலா டிஎன்பிஎஸ்சி கேண்டிடேட், இவங்க இதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க அதை படிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா அவங்களுடைய டிகிரி இதை படிச்சுக்கணும்.
ஓகே. ஆனா இந்த ஃபிஷரி இதை மட்டும் படிச்சவங்க அப்ளை பண்றவங்க இதுல மட்டும் தான் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, இது கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க. ஓகேங்களா? அது ரெண்டு பேருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. ஓகே. எனிவே பார்ட் பி வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் 150, அதாவது 100 கொஸ்டின் இருக்க போது அது 75 கொஸ்டின் ஜிஎஸ், 25 கொஸ்டின் ஆப்டிடியூடு, இதுக்கு 150 மார்க், மொத்தமா பார்த்தீங்கன்னா 450 மார்க். ரொம்ப முக்கியமான விஷயம், இன்டர்வியூ கிடையாது. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம், இன்டர்வியூ கிடையாது, மொத்தமா 450 மார்க்ஸ் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியான ஒரு விஷயம் தான். ஓகேவா? கண்டிப்பா எல்லாரும் அப்ளை பண்ணுங்க. மேற்படி வேற எந்த எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ப்ராசஸ் மாதிரி தான். ஓகேங்களா? சிபிடி மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, மேற்படி முக்கியமான விஷயம் கிடையாது. சிலபஸ் பார்த்துக்கோங்க. எஸ், சிலபஸ் முக்கியம். சிலபஸை பொறுத்த வரைக்கும் இங்கே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனலை நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே. சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிஷரி டெக்னாலஜி அண்ட் நேவிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, டிப்ளமோ படிச்சவங்களுக்கு அதுதான் இந்த சிலபஸ். ஓகே. இது ஒரு 10 யூனிட்டா படிச்சு வச்சிருக்காங்க, ஃபிஷரி சம்பந்தமா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சுவாலஜி படிச்சவங்களுக்கு சுவாலஜி ஒரு 10 யூனிட்டா படிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? நமக்கு சயின்ஸே சுவாலஜியில் வந்து பெரிய அளவுக்கு இருக்கும், ரொம்ப யூனிக்கான விஷயம் இருக்கும். இங்கே ரொம்ப டெப்தா ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, 10 யூனிட். ஓகே. அதுக்கப்புறம் நம்மளோட ஜிஎஸ், தமிழ் எலிஜிபிலிட்டி தான் ரொம்ப ஈஸியா இருக்கு, பிரித்து எழுதுக சுருக்கு எழுதுக அந்த மாதிரி விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் 10 யூனிட் வந்து ஜிஎஸ் பேப்பர். ஓகே. லாஸ்ட்டாக நமக்கு எப்போ ரிசல்ட் டிக்ளரேஷன், எப்போ நமக்கு விளையாடி கடைசி பேஜில் கொடுத்துருப்பாங்க பார்த்துருவோம். எஸ். ஓகே. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் எக்ஸாம் நடக்க போகுது. பிப்ரவரி எக்ஸாமு, எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2 மாசத்துல சொல்லியிருக்காங்க. ஓஎம்ஆர் மாதிரி இதுக்கு டிலே ஆகாது. ஓகேங்களா? ஏன்னா கொஞ்சமான வேகன்சி தான், சீக்கிரமா விட்டுருவாங்க, சிபிடி வேற. ஓகேவா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அடுத்த மாசமே இருக்கும். நீங்க கவுன்சிலிங் போயிட்டு ஜாயின் பண்றது ஜூன் ஜூலைக்குள்ள நீங்க வேலைக்கு ஜாயின் பண்ணிடலாம். ஓகே. கிட்டத்தட்ட எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4-5 மாசத்துல நீங்க வேலைக்கு போற அளவுக்கு ரொம்ப எளிமையான ஒரு எக்ஸாம். பிஎஸ்சி சுவாலஜி படிச்சது ஒரு அருமையான விஷயம். அதே மாதிரி கிட்டத்தட்ட 4 ரிசல்ட் அடுத்தடுத்து 4 ரிசல்ட் விட்டுருக்காங்க. நம்ம எதிர்பார்த்துக்கு குரூப் 2 ரிசல்ட்டும் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்த ரிசல்ட் வரும்போது நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அந்த ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ரிசல்ட், ஓகே, ரிசல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மிட் நைட்ல ரிலீஸ் பண்றாங்க. நம்ம உடனுக்குடன் அதை வந்து டெலிகிராம் சேனல்ல பிடிஎஃப் நம்ம ஷேர் பண்றோம். ஓகேங்களா? அதனால நீங்க டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷனை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். ஒரு இமேஜ் காப்பியாவோ, பிடிஎஃப் ஆவோ, அல்லது வாய்ஸ் நோட்டாவோ எப்படியா தெரிஞ்சுக்கலாம். டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்திருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.